சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம மாயாவும் கதிரும் கிளம்பி தனா விளையாடுற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதனால் கோபப்பட்ட ரகுராம் நான் யார்தான் இங்கே வர சொன்னால் ஒழுங்கு மரியாதை அங்கிறது கிளம்புடா அப்படின்னதும் என் பொண்டாட்டி விளையாடுறது ஜெயிக்கிறதையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அதனால என்னால் போக முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கோங்க அப்படின்னதும் ரகுராம் வந்து செம டென்ஷன் ஆகி பாடுறா என் பொண்ணு மட்டும் ஜெயிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா அவளை வச்சு உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடித்து என் பொண்ணுக்கிட்ட இருந்து உன்னை நிரந்தரமாக பிரிக்கலை, என் பேர் வந்து ரகுராம் இல்லை அப்படின்னதும் அதையும் பார்க்கலாம் அப்படின்னு கதிரும் ரகுராம் கிட்ட சவால் விடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா தனா வந்து சூப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து புவனேஸ்வரியும் இந்த பக்கம் பசுபதியும் அதே இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற ஒருத்தங்க, அதாவது தனா விளையாடுறதுல ஒரு மிகப்பெரிய ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த தனா விளையாடவே கூடாது, அப்படி விளையாடினாலும் இந்த போட்டியில் அவள் ஜெயிக்கக்கூடாது, எந்த அளவுக்கு எந்த இலைக்கு போய் என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க, அவள் இவ தான் அப்படின்னு சொல்லி தனா ஃபோட்டோ வந்து காமிச்சதும் அந்த ஆளு உடனே சரிங்க மேடம், கண்டிப்பாக அவள் ஜெயிக்க மாட்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு அவங்களும் ஃபோட்டோ பார்த்துட்டு கிளம்புறாங்க. அண்ணன் அந்த தனா தோத்து அந்த ரகுராம் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்துட்டு தான் நாம் இங்கேருந்து போகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல புவனேஸ்வரி ஜோதிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி தனா வந்து விளையாட போகிறா, அதனால டிவியெல்லாம் ஆன் பண்ணி எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக டிவியை பார்த்துட்ருக்காங்க நம்ம தனா விளையாடுறத பார்க்குறதுக்காக. இந்த பக்கம் நம்ம கதிரை தான் காமிக்கிறாங்க. கதிர் வந்து தனாவை தனியே பேச வர சொன்னதும் தனாவும் வராங்க. சொல்லு கதிர், இங்கே பாரு, நீ நல்லபடியாக விளையாடி ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஊர் கோவிலில் வேண்டி இந்த மஞ்ச கயிறை எடுத்துட்டு வந்த தனா, இந்த கயிறை உன் கையில கட்டி விடுறேன் காட்டு அப்படின்னதும் தனாவும் கையை காமிக்கிறாங்க. கதிர் வந்து கயிறை கட்டி விடுறாங்க. கண்டிப்பா நீ தான் இந்த போட்டியில ஜெயிப்ப, நம்ம ரெண்டு பேரையும் மாமாவே சேர்த்து வைப்பாரு அப்படின்னதும் ஆமா கதிர், கண்டிப்பா நான் ஜெயிச்ச உடனே என் அப்பா கிட்ட உன் கூட சேர்ந்து வாழணும்னு கேட்பேன், கண்டிப்பா அப்பா உன்னை என் கூட சேர்த்து வைப்பாரு அப்படின்னு தனாவும் சந்தோஷப்படுறாங்க. சரி தானா, கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்பா அப்படின்னதும் தனாவும் சந்தோஷப்பட்டுட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா விளையாட்டு வந்து ஆரம்பிக்குது. தனா வந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ரகுராம், மாயா, கதிர் 3 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அடுத்தடுத்து வின் பண்ணிகிட்டே இருக்காங்க தனா. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி அனுப்பியா அந்த ஆளும் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன எதுன்னு நமக்கு காமிக்க இல்லை. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே தனா விளையாடுறத டிவியில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம தனா வந்து எப்படி விளையாடுறா பார்த்தீங்களா, கண்டிப்பாக தனா தான் ஜெயிப்பா அப்படின்னு. ஸோ இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். புவனேஸ்வரியோட சூழ்ச்சியெல்லாம் மாயா முறியடிச்சு நம்ம தனாவை ஜெயிக்க வைக்க போகிறாங்களா.